ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் மகேஷ். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னா, ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்டைலிஷாக கூட ஆடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 months பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரக்ஸ் அடிக்ஷன் ஆகி அவரோட உடம்பு ரொம்ப பாதிச்சிருக்கு. என்ன சொல்ல போனால் பிசிசிஐ போர்டு, இந்தியன் கிரிக்கெட் போர்டு, அவங்க கொடுக்குற 30,000 தான் இன்னைக்கு அவர் லைஃப் ரன் ஆகுது. வாங்க நம்ம யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட் த ஏஜ் ஆஃப் 16ல காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சான்ஸ் கிடைக்குது. லேட்டரான் பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு அப்புறம் வினோத் காம்பளி வந்து சான்ஸ் கிடைக்குது, உள்ள வராரு. அப்படி வர டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ட்ரை சீரீஸ்ல ஒன் டேல பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுரிஸ்லாம் அடிக்கிறாரு. தென் அப்கமிங் டெஸ்ட் மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் செஞ்சுரிஸ் அடிக்கிறாரு. ஸோ டபுள் செஞ்சுரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அது ரொம்ப பெரிய விஷயம். டபுள் செஞ்சுரிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அடிக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல ரொம்ப சீக்கிரமா ஷைனாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல 9 years தான். ஸோ 9 yearsல பத்தி ரொம்ப பெரிய பெரிய லெவலில் ஷைன் ஆகுறாரு. பட் அதுக்கப்புறம் ஏன் அவர் ஃபர்தரா வந்து அவர் இந்தியன் டீம்ல ரெக்கமெண்ட் ஆகல, ஏன் வரல அப்படின்னு சொன்னா அவரோட இன்டிசிப்ளின் தான். அவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப பேடா இருந்தது. ஒரு ட்ரக்ஸ் அடிக்ஷனா இருக்கட்டும், பிளேயர்ஸ் கூட ரூம்ல வந்து ரொம்ப இன்டிசிப்ளின் நடந்துக்கிறது பிஹேவியர். ஸோ இதை பார்த்து வந்து பிசிசி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்தரா அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல இந்தியன் டீம்ல. ஸோ இதுதான் அவருக்கு ஏற்பட்ட இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய அடி அவருக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். வினோத் காம்பளி பார்த்தீங்கன்னா ஒரு பைக்ல இருந்து இறங்கி வருவாரு. அவரால் இறங்க முடியாது. 2 பேர் பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பார்க்கவே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் நிறைய பேரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஃபேன்ஸால மக்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இவர் தான் வினோத் காம்பளி, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாரு. ஈவன் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல கூட சச்சின், வினோத் காம்பளி 2 பேருமே அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 பேரோட கோச்சோட நினைவு நாள் அதில் கலந்துக்கிறாங்க. சச்சினே போயிட்டு வினோத் காம்பளி கிட்ட போய் கை கொடுக்குறாங்க. பட் வினோத் காம்பளியில ஐடென்டிஃபை பண்ண முடியல இவர் தான் சச்சினான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் மென்டலியாவோ டிஸார்டராவோ ரொம்ப ஒரு மனநலம் ரொம்ப பாதிச்சிருக்காரு. உடம்பு ரொம்ப கெட்டு போயிருக்கு அவருக்கு. இப்போ ரீசெண்டா இப்போ சோஷியல் மீடியால நிறைய ஒரு பெரிய கான்ட்ரவர்சி பேசப்படுது. சச்சின் வந்து வினோத் காம்பளிக்கு ஹெல்ப் பண்ணல. வினோத் காம்பளி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரக்ஸ் அடிக்ஷன் எப்படி இருக்கிறாரு, அவரோட உடம்பு கெட்டு போச்சு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, சச்சின் அவருக்கு ஹெல்ப் பண்ணல, சச்சின் விட்டுட்டாரு அப்படின்னு சோஷியல் மீடியால வந்து நிறைய வந்து தவறான நியூஸ் சொல்றாங்க. ஆக்சுவலாக ரொம்ப தவறு அது. உண்மையான நியூஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ சம்திங்க்கு வந்து சோஷியல் மீடியாலேயே வந்து சச்சின் பத்தி தவறா பேசுறாங்க. அது பொய்யான கருத்து. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காரு சச்சின் வந்து வினோத் காம்பளிக்கு. நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஈவன் ஃபினான்ஷியல் டெப்ட் கூட அவரோட சொந்த கடமா இருக்கட்டும், நிறைய வாட்டி அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து உடம்பு சரியாம நிறைய வாட்டி போயிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்து நான் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய உடம்பு சரியாம போயிருக்காரு. அதுக்கெல்லாம் வந்து சச்சினா ஹெல்ப் பண்ணிருக்காரு. பர்சனலி வந்து நிறைய டெப்ட், நிறைய கடமா இருக்கு அவருக்கு. ஸோ அதெல்லாம் கூட அவர் அடைச்சிருக்கிறாரு. எப்படி சொல்றதுன்னா, நீங்க தப்பு பண்ணிட்டே இருப்பேன், ஸ்டில் வந்து நான் வந்து பணம் கொடுத்துட்டே இருப்பேன்றது அது வந்து எப்படி நியாயம்னு தெரியல. சச்சின் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் ஸ்டில் வந்து இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து நெருங்கிய நண்பன் வந்து அவன் கெட்டு போயிட்டே இருக்கான். நீங்க திரும்பியும் காசு கொடுத்து அவனை கெடுக்க வச்சுட்டே இருப்பீங்களா? இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சச்சின் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் அவர் பண்ணாதது காரணம், இப்போ ரீசெண்டாக பண்ணாதது காரணம், எப்படி ஹெல்ப் பண்ணாலும் திரும்பி அதை தான் பண்ண போறாரு. ஸோ அதை நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது ஒரு பெரிய லெவலில் அவரை கேர் பண்ணல. இதுதான விஷயமே தவிர மற்றபடி நீங்க வந்து சச்சினை குறை சொல்றது அது மிகப்பெரிய தவறு. ஃபர்ஸ்ட் எதுக்காக சச்சின் டெண்டுல்கர் வந்து ஹெல்ப் பண்ணணும் வினோத் காம்பளிக்கு? அவங்க வெறும் இந்தியன் டீம்ல தான் ஆடினாங்க. ஸோ இந்தியன் டீம்ல ஆடினா அவங்க சச்சின் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இந்தியன் டீம்ல கிரிக்கெட்ல மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அட் ஏஜ் ஆஃப் ஸ்கூல் ஏஜ்ல இருந்தே குழந்தைல இருந்தே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து டீப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ஸ்கூல் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க பண்ண ஸ்கூல் ரெக்கார்டு இன்ன வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணவே படலை. இதுதான் உண்மையும் கூட. ஏன் வேர்ல்டு கப் இன்னும் பண்ணப்படல. 2 பேரும் சேர்ந்து சின்ன வயசு ஸ்கூல் ஏஜ்லயே 664 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்க ஸ்கூல் கிரிக்கெட்ல. ஸோ இன்ன வரைக்கும் அதுதான் ரெக்கார்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய நண்பரா இருப்பாங்க. வெரி க்ளோஸ் ஃபெய்த் 2 பேருக்குமே. சச்சினும் வந்து விட மாட்டாரு, தென் காம்பளியும் விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரீசெண்டா வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் அடிக்ஷனால பார்க்கும்போது இது அடுத்த வர போற சமுதாயத்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்க. அப்ப என்னன்னா, ஓகே, ஒரு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஃபேமான கிரிக்கெட்டர் ட்ரக்ஸ்லாம் பண்றாரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது வரப்போற சமுதாயம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதை பார்த்து வந்து கெடுவாங்க. ஸோ இனிமே அப்படி நடக்கக்கூடாது. இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
ட்ரக்ஸ் அடிக்ஷனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேமான ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரக்ஸ் எல்லாம் அவரோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சமுதாயம், இப்போ இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது அவசியம் இல்லாதது. நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்ல வரல. நான் இருந்தால் ஏதோ சாதிக்கணும், ஏதோ நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஏதோ நம்ம நாட்டுக்கு ஏதோ சம்திங் ஒரு சின்ன தடயமா ஏதோ பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.